தினமலர் ஆன்மீக யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வரமாய் உங்களுக்கு அமைஞ்ச குடும்பத்தை பற்றி சொல்லுங்களேன். என் தாய் எனக்கு ஒரு பெரிய எப்படி ஒரு வரமோ அதே மாதிரி எனக்கு அமைஞ்ச வாழ்க்கை. என் மனைவி லாவண்யா, ஒரு மகள், அன்பு மகள் ரமேஷ்ஸ்ரீ, பையன் அரவிந்த் கிருஷ்ணா. இவங்க எல்லாமே நான் செய்த தவ பயன். ஏனென்றால் வீட்டுக்கு போனால் சந்தோஷமாக இருக்கணும். வாலி சொல்லுவார், ஏன்டா வீட்டுக்கு போகிறோன்னு இருக்கக்கூடாது, எப்படா வீட்டுக்கு போகிறோன்னு இருக்கணும் அப்படின்வார். வாழ்க்கையை பற்றி சொல்லுவார், ஏன்டா வீட்டுக்கு போகிறோன்னு நினைக்கக்கூடாது. இன்னும் சொல்லுவார், யதார்த்தங்களை பேசுகிறேன், நான் உண்மையை பேசணும். அதுவும் தினமலர் உண்மையின் உரைகள், டிஜிட்டல் மீடியா யூடியூப்பாக இருந்தால் கூட தினமலரில் உண்மையின் உரைகள்வான். ஏன்டா எல்லோரும் டாஸ்மார்க் அதிகம் போகிறாங்க அப்படின்னு கேட்டார். என்ன வாலி என்னென்ன அப்படின்னு, வீட்டுக்கு போக முடியல அதனால் அங்கே போகிறான் கவலை அப்படின்னு. நமக்கு அப்படி இல்லை. ஒரு அற்புதமான நான் செய்த தவ பையன் என் தாய், என் தந்தை. நான் செய்த தவ பையன் மனைவின்றவங்க அவங்க இரண்டாம் தாய். நம்ம வேலைக்கு போனாங்க. நான் அப்புறம் குழந்த, என்னுடைய மகள் 23 வயசு ஆகுது. இப்போ அவங்க பிறக்கும்போதே வேணாம், வேலையெல்லாம் வேணாம், நான் பசங்களை குடும்பத்தை பார்த்துக்கிறேன். நாங்கள் அவங்க இல்லைன்னா என்னால் இந்த மாதிரி சினிமா, இந்த மாதிரி ஆழ்வார்கள், இந்த மாதிரி அரசியல், நான் ஒரு யாத்திரிகன், எப்போ எந்த ஊருக்கு போவேன், எந்த ஊரில் இருப்பேன்னு என்ன சொல்ல முடியாது. 2 மணிக்கு திடீர்னு நான் கிளம்பி டெல்லி போகிறேன்னுவேன், 4 மணிக்கு கிளம்பி நான் திருக்குறங்குடி போகிறேன்னுவேன். எதுக்கும் முகம் சலிச்சிக்க மாட்டாங்க. என்னுடைய நேச்சர் ஆஃப் ஜாப் அவங்களுக்கு தெரியும். ஆனால் நான் எங்கேயோ ஒரு புத்தகத்தில் படித்தேன், ஒரு பெரிய மனுஷன் சொல்லி கேட்டேன், ஒரு வேலைக்கு போகிற ஒரு மனைவியை விட, பெண்ணை விட, வீட்டில் இருக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லாதாங்க, ஒரு வேலைக்கு போய் கூட பெண் சமாளிச்சிடலாம். வீட்டில் புருஷனை பார்த்து, பசங்களை பார்த்து, வீட்டை பார்த்து, பசங்களை வளர்த்துட்டு, அது 100 பெண் வேலைக்கு போகிறதும் ஒன்று தான். ஒரு பசங்களை பார்த்துட்டு, புருஷனை பார்த்துட்டு ஒரு வீடை பராமரிக்கிறதும் ஒன்று தான். அவங்கள சாதாரணமாக வேலைக்கு போகல ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லி அவங்கள கேவலப்படாத. எங்கே படித்த உடனே நெத்திப்புட்டில் அடித்த மாதிரி இருந்தேன். நான் அப்படி நடத்தலை, பட் படிக்கும்போது அது எனக்கு இருந்தது. அருமையான ஒரு இந்த உலகத்தை, என்னை, எல்லாரையும் நேசிக்கிற ஒரு அன்பான குடும்பம். இதெல்லாம் தெய்வம் தந்த பரிசு. இந்த தாய்க்கு, இந்த தகப்பனுக்கு பிள்ளையாக பிறக்கணும், இந்த மனைவிக்கு கணவனாக இருக்கணும், இப்படிப்பட்ட குழந்தைக்கு அப்பனாக இருக்கணும், நம்ம தேட முடியாது. வெளிநாட்டு அறிஞன் சொன்னான், உன் மகன் உனக்கானவன் அல்ல, அவன் உன்னிடமிருந்து வருகிறான். அவன் உன் பையன்தான், உன் இன்சியல் தான் போடுவான், ஆனால் உன் மூலமாக வருகிறான் இந்த உலகத்திற்கு. இந்த தாய்க்கு இந்த தகப்பனுக்கு பிறக்கணும், இந்த மனைவிக்கு கணவனாக இருக்கணும், இந்த பிள்ளைகளுக்கு அப்பனாக இருக்கணும், நம்மளா டிசைட் பண்ண முடியும். இது எந்த பகுத்தறிவு, ஆன்மீக அறிவு, எந்த அறிவையும் கொண்டு போக முடியாது. அவன் போட்ட பிச்சை இதெல்லாம். அது நல்லபடியாக நமக்கு அமைஞ்சிருக்கு. இல்லைன்னா இந்த பாசுரங்களையும் இந்த தமிழும் இங்கே உட்காந்து பேசுகிறதுலாம் சாத்தியமே கிடையாது. இப்போ நீங்கள் பல கோயில்களுக்கு போயிருப்பீங்க, மறக்க முடியாத ஸ்தலம்? மறக்க முடியாத ஸ்தலம் தமிழ்நாட்டில் பல இடங்கள் இருக்குது. நான் வைணவத்தில் ரொம்ப கொஞ்சம் ஆழ்ந்த பற்று உடையவன். தேவார திருவாசகமும் திருப்தி படிப்பேன். தேவாரத்தில் இருக்கிற தமிழ் அப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சவர். எனக்கு அப்பர் ரொம்ப பிடிச்சவர். அவருடைய தேவாரத்தெல்லாம் படிச்சுட்டு ஆடி போயிருக்கு. எப்படி திவ்ய பிரபந்தம் தமிழ், அந்த மாதிரி ஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அப்பர் சுவாமிகளுடைய தமிழ்லாம் என்ன கட்டி போட்டிருக்கக்கூடிய கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்தாளும் அரசனும் இனியும் தன் அடைந்தார் கிடை மருந்தனும் திருவடை மருதூர மகாலிங்க சுவாமியை பற்றி பாடுறார் அவர். அதே மாதிரி திருப்பாதிரி புலியூரில், கடலூர் பக்கத்தில் ஈன்றாளுமாய் எந்தையுமாய் உடன் தோன்றினராய். என்ன தமிழ் இதெல்லாம்! எனக்கு அப்பா நீ, எனக்கு அம்மா நீ, எனக்கு சகோதரன் நீ, எல்லாமே நீ. அது ஒரு பற்றுக்கோடு தான். சிவன்றது ஒரு குறியீடு, விஷ்ணுன்றது ஒரு குறியீடு. எனக்கு எல்லாமே பிடிக்கும். நான் மத்வ மத சித்தாந்தங்களை அதிகமாக விரும்பி படிக்கிறவன். ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம், அந்த முழுபாகூரில் இருக்கிற ஸ்ரீ பாதராஜருடைய பிருந்தாவனம், அவரெல்லாம் மத்வர் வழி வந்தவங்க. திருக்கோவிலூரில் ரகோத்தம சுவாமி பிருந்தாவனங்கள், இங்கெல்லாம் போனால் என்ன அறியாமல் எனக்கு ஒரு மன அமைதி வரும். ஒரு ஊருக்கு 4 வழி இருக்குது, 4 பாதை இருக்குது. ஒரு 4 நதியும் சேர்ற கடல் தான் இறைவன். அதுக்கு ஒரு விசிஷ்டாத்வைத்தமாக இருந்தாலும் சரி, அத்வைத்தமாக இருந்தாலும் சரி, துவைத்தமாக இருந்தாலும் சரி, எல்லாம் பெரிய மகனியர்கள், பெரிய மகான்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்னா, திருக்குறங்குடி போவோம் அடிக்கடி. அங்கே இருக்கிற நம்பி கோயில், அந்த கோவில் ரொம்ப பிடிக்கும். அங்கே ஏன் இன்னொன்று பிடிக்கும்னா, அங்கே திருமங்கையாழ்வார் திருவரசு சோழ நாட்டு மன்னனாக இருந்து 86 பாசுரங்களை, 86 திவ்ய தேசங்களுக்கு மங்களாசாசனம் பாசுரங்களை படைச்சிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு திருவரங்கன் இருக்கிற இடத்துல போய் மதிலை எழுப்பி திருமங்கையாழ்வார் சுற்று இதுன்னே இருக்குது, பெரிய மதியில் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எனக்கு
வீடு பேர் கொடுங்க, மோட்சம் கொடுங்க எனக்கு அப்படின்னு உடனே அவர் தான் பிக் பாஸ் ரங்கநாதர் தான் ஸ்ரீரங்கத்தில். அவர் சொல்கிறாரு, எனக்கு நீ நமது தெற்கு வீடாம் திருக்குறுங்குடிக்கு போ அப்படின்றார். திருக்குறுங்குடிக்கு போகிறார் அவர். நின்ற வினையும் துயரும் கட மாமலர் ஏந்தி சென்று பணிமின் தொழிமின் எழுமின் தொண்டீர்கால் என்றும் பகலும் வரிவண்டே செய்பாட குன்றின் முல்லை மன்றடை நாரும் குறுங்குடியன். ஒரு அற்புதமான ஊர் அது. டிவிஎஸ்காரங்க ஊர். டிவினா திருக்குறுங்குடி. அவங்க இருக்கிற ஊர். அந்த நம்பி கோயில், நம்மாழ்வார் அந்த கோயிலை வேண்டியிருந்தால் நம்மாழ்வார் பிறந்தார். அதனால் நம்பி கோயில். அங்கே தான் திருமங்கை ஆழ்வாரோட திருவரசு இன்றைக்கும் உயிர் போட ஜீவனோடு இருக்கார். அங்கே போவேன் நான். அதே மாதிரி இந்த நந்திபுர விண்ணகரம், திருநாங்கூரில் இருக்கிற பல ஸ்தலங்கள், இங்கெல்லாம் போனால் அமைதியாக இருக்கும். அந்த நந்திபுர விண்ணகரம்லாம் நீங்கள் போனால் அந்த திருமங்காழ்வார் ஒரு வார்த்தையை போடுறார் அதில், அந்த பாசுரத்தில், மண்ணில் இது போல் ஒரு நகர் இல்லை என வானவர்கள் நன்னே உரைகின்ற நகர் நந்திபுர விண்ணகரம் வணங்கு என் மன்னனின். அந்த பட்டீஸ்வரம் பக்கத்தில், தாராசுரம் பக்கத்தில் உள்ளே போனாங்க. அதெல்லாம் போனால் இந்த ஊருக்கு எப்படி 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எதில் வந்தார், என்ன டிரான்ஸ்போர்ட் இருந்தது, எப்படி இந்த பாசுரங்களை படைத்தார், என்ன இது, இதெல்லாம் பார்த்து அறிவுன்னு கொடுத்தரும் பார்க்க முடியாது, இதெல்லாம் ஆராய முடியாது. அப்படியே அந்த கல்வெட்டில் இருக்கிற பாசுரங்களை படிச்சுட்டு அப்படி 1 மணி நேரம் உட்காந்துட்டு வந்தால் மனசு ஜில்லுன்னு இருக்கும். மனதிற்குள் பழம்புரிஜான் பாஷையில் சொல்லணும்னா மனதிற்குள் மழைத்துளி பெய்ததுன்ற மாதிரி இருக்கும். இது கலியுகம். எதை நோக்கி போயிட்டுருக்கு இந்த மனுஷ வாழ்க்கை? நீங்கள் இளைஞர்களுக்கு, இளைய தலைமுறைக்கு, முறையினருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, எந்த யுகத்தையும் நம்ம தவிர்க்க முடியாது. துவாபர யுகமாக இருந்தாலும் திரேதா யுகமாக இருந்தாலும் அதெல்லாம் ஒரு யுகம். கலியுகத்தில் என்னென்னா நல்லதோ கெட்டதோ உடனே ரியாக்ட் பண்ணிடும். நீ ஏமாற்ற முடியாது. இந்த யுகத்தினுடைய நான் படித்த வரைக்கும், நான் கற்ற வரைக்கும், கற்றதும் பெற்றதும் சுஜாதா சொல்கிற மாதிரி படித்ததும் கேட்டதும் ஏதோ நம்ம ப்ரில்லியண்ட்டாக இருக்கும், அவனை ஏமாற்றிட்டோன்னு நினைக்கக்கூடாது. மேலே ஒருத்தன் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். பட்டினத்திரிகள் சொல்கிறாரு, கடைசி காவிரி பூம்பட்டினத்தில் இருந்தவர், ஒரு கப்பலை விட்டவர், அந்த காலத்தில் பில்கேட்ஸ் மாதிரி இருந்தவர் பட்டினத்திரிகள். அவர் சொல்கிறாரு, என் செயலால் யாவது ஒன்றுமில்லை, இனி உன் செயலே என்று உணரப்பெற்றனர். என்னாலே ஏதோ நடந்ததுன்னு நான் நினைக்கிறேன், இத்தனை நாள் நினச்சேன். என்னால் ஆவது ஒன்றுமில்லை, இறைவா எல்லாம் உன் செயலே என்று உணரப்பெற்றேன் அப்படின்னார். அதனால் அவனுடைய செயல், அவன் மொத்தம் பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஊரை ஏமாற்றலாம், மற்றவனை ஏமாற்றலாம், நம்ம மனசாட்சி ஏமாற்ற முடியாது, மேலேருந்து பார்க்குற இறைவனை ஏமாற்ற முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு அறம் சார்ந்து, எங்கள் அப்பா அடிக்கடி ஒன்று சொல்லுவார், நீ நல்லது சேட்டாலும் பரவாயில்ல, கெட்டது செய்யாத அப்படின்வார். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ப்ரில்லியண்ட்டாக இருக்கோம், நம்ம சாமர்த்தியமாக இருக்கோம், அவனை நம்ம சமாளிச்சிட்டோம். யாரையும் ஏமாற்ற முடியாது. காலம் திருப்பி அடிக்கும். செவுத்தில் அடித்து பந்து மாதிரி எவ்வளோ வேகமாக அடிக்கிறியோ அவ்வளோ வேகம் போகிறோம். அதனால் என்னென்னா மனசாட்சிக்கு கட்டுவிடும். மனசாட்சின்றது என்ன, இறைவனை தவிர வேறு ஒன்றும் இல்லை. மணிக்கு சாட்சியாக இருந்தால் வாழ முடியாது, மனசாட்சிக்கு வாழ்ந்தால் தான் வாழ முடியும். நீண்ட வாழ்க்கை, நினையால நிம்மதி, அமைதின்னா நீ நோ நான்சென்ஸ். நீ முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணு, சந்தோஷமாக இரு, தவற நினைக்காத. இந்த உலகத்தில் எவனும் இங்கே வந்து ஒரு 50,000 வருஷம் வாழ்ந்ததில்லை. கோடிக்கணக்கான ரூபாயோட யாரும் வரல, கோடிக்கணக்கான ரூபாயோட யாரும் போகல. எல்லாம் ஒரு மித்து. வாழற காலத்தில் தரித்திரம் இல்லாமல் நிம்மதியாக வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், 4 பேர் ஹெல்ப் பண்ணணும். ஆர்க்கும் இடுமின் அவரிவர் என்னன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றின் மீன் வேட்கை உடையீர் விரைந்து உண்ணாதீர்கள் காக்கை அறிந்து காலம் அறிமினோ அப்படிங்கிறார். காக்கை உண்ணும் காலம் அறிமினோன்னு திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிறார். இதுக்கு மேலே ஒருத்தர் சொல்லவே முடியாது. சாப்பாடா, அத்தை பையன் வரான், மாமா பையன் வரான், சொந்த பந்தம் பார்ட்டின்னு சொல்லிட்டு நம்ம வீட்லேயே 50 பேர் சாப்பிட முடியாது. ஒரு அத்தா சொந்தம் இல்லாத, வந்த சொந்தம் இல்லாத வேற எவனுக்காவது ஒரு சோறு போடுங்கிறார். ஆர்க்கும் இடுமின் குலம் கோத்திரம் பார்க்காத, ஜாதி பார்க்காத. பசிக்கு ஜாதி இல்லை, நிறம் இல்லை, மொழி இல்லை, பசிக்கு பசி தான் தெரியும். ஆருக்கும் இடுமின் அவரைவர் என்னன்மின். எவனோ ஒருத்தன் வந்தானா, அவன் வரத்துக்கு முன்னாடி இப்போ முன்னாடி எத்தனை பேர் வராங்க, சாப்பாடு வைக்கணும், குக்கர் வைக்கணும், வரும்போதே சுகியில் வாங்கிட்டு வந்துருங்க, ஹோட்டலில் பார்சல் வாங்கிட்டு வந்துருக்கேன்னு சொல்லாதே. வந்தான்னா முடிஞ்சால் சாப்பாடு வடித்து போடு, ஒரு மோர் சாதம் போடும். ஆருக்கும் இடுமின் அவரைவர் என்னன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போட்டு 10 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாத, ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடு, இருக்கிறத சாப்பிடு. பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போட்டின் மீன் வேட்கை உடையது, அள்ளி அள்ளி சாப்பிடாத. சரி, சாப்பாடை எப்படி சாப்பிடணும்? காக்கா எப்படி ஒரு சாப்பாடை கொண்டு மாடியில் வைக்கிறாங்க, ஒரு இடத்துல வைக்கிறாங்க, அது ஒண்டியே சாப்பிட்டு போகாது. காகம் கரையும், 10 காக்கா வரும். காக்காட்டேருந்து கற்றுக்கடா அப்படிங்கிறார். இது யார் சொன்னா? திருமூலர். 5000 வருஷத்துக்கு முன்னாடி 3000 பாடல்கள். இந்த உலகத்தில் எங்கே வேணால் எவ்வளோ இலக்கியம் போகலாம், எங்கே வேணாலும் படிக்கலாம். நீங்கள் நாயன்மார்களையும் ஆழ்வார்களையும் பட்டினத்தாடிகளையும் தாயுமானவரையும் குமரகுருவரையும் வள்ளலாரையும் திருமூலரையும்
எங்கே நீங்கள் பார்க்க முடியும். அதனால தான் இந்த ஊரில் 1000 இருந்தால் கூட இந்த ஊரில் இருக்கிற இதெல்லாம் எங்கள் உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. எல்லோரும் ஏன் இங்கே மியூசிக் ஃபெஸ்டிவலுக்கு வரான், எல்லோரும் பெரிய பெரிய ஊரில் அமெரிக்காவில் எல்லாம் கிடைக்கிறது ஃபாரினரில். ஆனால் ஆத்ம திருப்தியும் இந்த கோவில்களும் இந்த தெய்வமும் இந்த பக்தியும் இங்கே மட்டும்தான் கிடைக்க முடியும், வேறு எங்கேயுமே கிடையாது. இதுக்கு காப்பிரைட்ஸ் நம்ம ஊரில் மட்டும்தான் உண்டு. ஒரு பத்திரிகையாளர், அரசியல் தலைவர்களோட நெருங்கிய நட்பு உள்ளவர், இதை தாண்டி சினிமாவில் எப்படி உங்களால் இவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது? உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் என்ன சார்? டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றது ஒன்றும் இல்லை, அது நம்மள்ட்ட தான் இருக்குது. எனக்கு நேரம் இருந்த நேரத்தை எடுத்துக்கிறது, நேரம் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம ஏமாத்துகிற வேலை இயலாமை. எனக்கு டைமே இல்லை, நம்ம என்ன பெரிய முதலமைச்சராக இருக்குமா, இல்லை பிரதமராக இருக்குமா, இல்லை ஃபைலை பார்க்குறோமா, இல்லை லட்சக்கணக்கான மக்களை அப்படி இல்லை. அது நம்மளே ஏமாற்றிக்கிற வேலை. எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. அது நம்ம தான் அதை திட்டமிடணும், நம்ம தான் அதை நோக்கி போகணும், ஏதாவது செய்யணும், ஏதாவது வர வாய்ப்புகளை விடக்கூடாது. அதெல்லாம் இப்போ பத்திரிக்கையாளர்னால் ஒரு இடத்துல பிரச்சனை நடக்கிறதுனா ஓடணும். அது எந்த ஊரில் என்றைக்கு எந்த ரிப்போர்ட்டிங்கும் தெரியாது. ஆன்மீகம் பேச்சா எந்த ஊருக்கு தெரியாது. ஒரு புக்கு ஒரு தொடர் எழுதுகிறோம். இப்போ புளிய மரத்து போதனைகள்னு ஒரு குமுதம் பக்தியில் எழுதிட்டு இருக்கேன். ஒரு வாரம் எழுதணும்னா அதுக்கு ஒரு வாரம் படிக்கணும். அந்த நம்மாழ்வார் பாசுரத்தை எடுத்துகிட்டு அப்படியே எழுத முடியாது. அதில் நீ என்ன வாங்கியிருக்க உள்ள, இது இன்றைக்கி என்ன கனெக்டிவிட்டியாக இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. இதை தாண்டி சினிமா எப்படின்னா, அதை தான் ராஜமுருகன் மூலியமாக ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் என்னுடைய நல்ல நண்பர்கள், சபரிமலைக்கு நாங்கள் போகும்போது, கோவிலுக்கு போகும்போது, ஸ்ரீரங்கத்துக்கெல்லாம் போகும்போது வினோத், இதை போன்ற என்னை மனம் கவர்ந்த நண்பர்கள், உயிருக்கு உயிரான நண்பர்கள், திங் மியூசிக் சந்தோஷ், பல நண்பர்கள் எல்லாம் ராஜமுருகன் மூலியமாக ஜோக்கர் கிடச்சிது. அப்புறம் தீரன் அதிகாரம் 1, அப்புறம் தலை படத்தில் நேர்கொண்ட பார்வையில் இவர் நடிக்க வச்சார் நம்மளை வினோத். அப்புறம் பாலா சாருடைய கான்டாக்ட் ரா கண்ணன் மூலியமாக கிடச்சிது. பாலா சார் ஒரு அற்புதமான டேரக்டரு, பிதாமகன் பாலா, நந்தாலாம் கொடுத்த பாலா. அவர் என்ன பண்ணுவார், போன உடனே சினிமா அதெல்லாம் சொல்ல மாட்டார். அவருடைய அருமையான, எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டரில் அவர் ஒருத்தர். நாச்சியாரில் நடித்தேன், மணங்கானில் நடித்தேன். போன உடனே சொல்லுவார், இப்போ என்ன தேவாரம் படித்தேன், இப்போ என்ன திவ்ய பிரபந்தம் படித்தேன், என்ன தமிழ் படித்தேன், அதை சொல்லு. மாணிக்க வாசகர் என்ன படித்தேன், எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் மெய்ய இன்று உன் பொன்னடிகள் கன்று வீடு விட்டுறேன்னு திருவாசகத்தில் சொல்கிறார் சார். எல்லா பிறப்பும் பிறந்து அழைச்சிட்டேன், ஆனால் இன்றைக்கி தான் உன்னுடைய வீடு பெற்றேன், உன்னுடைய திருவடி பெற்றேன்னு சொல்லணுன்னே எல்லாத்தையும் ரசித்து கேட்பார். இந்த தேவாரத்தை, இந்த திவ்ய பிரபந்தத்தை, திருமூலர் தமிழை ரசித்து கேட்பார். அது எனக்கு ஒரு பிரிண்ட் எடுத்து கொடு, இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புன்னுவார். அதனால் ஒவ்வொருத்தருடைய கொள்கைகள் வேறு. ஆனால் இதில் இருக்கிற அந்த தமிழ் அப்படி பாலா சாருடைய ஒரு அன்பு நட்பு கிடச்சிது. இப்போ ஆர்ஜே பாலாஜி, திங் மியூசிக் சந்தோஷம் நைச்சின்னு போய் ஆர்ஜே பாலாஜிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணார். கருப்பு படம் சூப்பர் ஹிட்டு, அது பிளாக் பஸ்டர் ஆகி எங்கே போனாலும் இப்போ என்னை அடையாளம் கண்டுக்கிறாங்க, கேட்குறாங்க. சார் கருப்பில் அந்த படம் பிரமாதமாக இருந்தது சார் உங்கள் சீனுன்றாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், இந்த ஆர்ஜே பாலாஜிக்கும் ஒரு வணக்கம், ஒரு நன்றி. இந்த ஆர்ஜே பாலாஜியை காமித்து கொடுத்த திங் மியூசிக் சந்தோஷுக்கும், அவரை நட்புக்கும், அந்த பாலாஜிக்கும், என்னுடைய குலதெய்வ பாலாஜிக்கும். ஏன்னா ஒன்னோடு தான் ஒன்று கனெக்ட் ஆகும். இன்றைக்கி இந்த நேரத்தில் இவரை பார்க்கணும். காரணம் இல்லாமல் காரியங்கள் இல்லை, சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலையிலையும் நம்ம உருவாக்க முடியாது, அதை திட்டமிட முடியாது. அது பாட்டுக்கு நதி பாட்டுக்கு ஓடிட்டுருக்கு, அது இறை செயலெல்லாம். அதனால் சினிமாவில் இப்போ கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேன். கருப்புக்கு பிறகு நல்ல வாய்ப்பு வருது, 4-5 படம் நடிச்சிட்ருக்கேன். அது டைம் தான் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துக்கணும். 6 மணிக்கு கும்படி பூண்டியில் இருக்கணும்னா 4 மணிக்கு எழுந்துக்கணும். 5 மணிக்கு கார் வரும் போகணும். அது நடுவில் அதை முடிச்சுட்டு வந்தால் கட்டுரை எழுதணும். அதை முடிச்சுட்டு வந்தால் அரசியல் தலைவர்கள் கூப்பிடுவாங்க. சரி போயிட்டே இருக்க வேண்டியது. இதில் ஏதாவது ஒரு ரொம்ப களைப்பாக டைம் இல்லை அப்படின்னா எங்கேயாவது இருக்கவே இருக்குது. நந்திபுர விண்ணகரம், திருக்குறுங்குடி, ராகவேந்திரர், இல்லை சாமி இந்த ரகோத்தம சுவாமி திருக்கோவிலூர், அப்படி அது போயிட்டு அங்கே போய் ஒரு 2 நாள் இருந்துட்டு வந்து 28 நாள் சார்ஜ் ஏற்றி வேண்டியது. சார், நேயர்களுக்காக ஒரு பிரபந்தம் பாடி நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். நந்தா விளக்கே அளத்தற்கு அரியாய் நரநாரணனே கருமா முகில் போல் எந்தாய் எமக்கே அருளாயன நின்று இமையோர் பரவுமிடம் எத்தி செய்யும் கந்தாரம் மம்தேன் இசை பாட மாடே கழிவண்டு மிழற்ற நிழல் துதைந்து மந்தாரம் நின்று மனம் மல்கும் நாங்கூர் மணிமாடக் கோவில் வணங்கு என் மனனே. இது எத்தனை வரி இருக்குது. நந்தா விளக்கு அளத்திற்கு அறியா, அவனை அளக்க முடியாது. நீ ஸ்கேலை வச்சு 3 அடி இருப்பான்னு அளக்க முடியுமா? அவன் வாமன அவதாரம் வந்தான், திருவிக்கிற அவதாரம் வந்தான். பெருமாள் எப்படி இவனை நான் பார்த்துட்டேன்னு சொல்ல முடியுமா? ஆழ்வார்களே பார்க்கலன்றார். உன்னை இன்னும் காமிக்கையா, உருவத்தை காமிக்க மாட்டேன். நீ அருவமாக இருக்கியா, உனக்கு என்ன கேரக்டர், நீ எப்படி இருப்ப? நான் ஏதோ வந்தோம் போனோம் பார்த்தோம். நம்ம என்ன நினைக்கிறோம், 2 தடவை கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு விளக்கு போட்டு வந்துட்டு ஏதாவது பண்ணிட்டு வந்தால் பெருமாள்கிட்ட சேவிச்சிட்டேன், எல்லாம் ரைட்டு, ஒரு திருப்தி தான். அவனை என்ன அவ்வளோ சீக்கிரமாக
அறிவது அறியான் அனைத்து உலகம் உடையான் அன்னை யாழ் உடையான்றார் ஆழ்வார். அவர் சொல்றாரு இந்த பாசுரத்துல, நந்தா விளக்கை அளத்திற்கு அறியாய் நரநாராயணன், நீதான் குரு, நீதான் சிஷ்யன். அதனாலதான் நரநாராயணன்றதான் தென்பத்திரின்றாங்க. என்ன தமிழ் இது! இதை மூச்சு முட்டும். இது அப்படியே இந்த மைசூர் பாக்கை கட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த பாசுரங்கள்லாம். நந்தா விளக்கே அளத்திற்கரியாய் நரநாராயணனே கருமா முகில் போல் எந்தா எமக்கே அருளாய் என நின்று இமையோர் பரவும். இமையோர்னா தேவர்கள். தேவர்கள் வந்து வழிபடுற இடம் இமையோர் பரவும் இடம். எத்தை செய்யும் கந்தாரம் தே நிசை பாட மாடே களிவண்டு மிழற்ற. அந்த பூக்களில் இருக்கிற அந்த மகரந்தத்தை அந்த தேன்கள் சாப்பிட்டுட்டு மதி மயக்கத்தில் அங்கேயே ரீங்காரம் விடுறது. அந்த மாதிரி ஒரு எழிலும் பொழில் இருக்கிற ஊர் அது. எல்லா பாசுரமுமே இதை தாண்டி 100 பாசுரம் இருக்குது. இதே நாங்கூரில் செம்புன்சை கோயிலில் களங்கனி வண்ணா கண்ணனே எந்தன் காருமுகிலே என நினைந்துட்டு அடியவர் தங்கள் உள்ளத்தில் ஊறிய தேனைன்றார். தெளிந்த நான்மறையோர் நாங்கை நன்னடுவுள் செம்புன்சை கோயிலுள்ளே வளங்கொள் பேரின்பம் மன்னி நின்றானே வணங்கி நான் வாழ்ந்து ஒழிந்தேனே. இதெல்லாம் கேட்க 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 இந்த இடமே இப்போ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆச்சு. அதை சொல்கிறாரு, உள்ளத்தில் ஊறிய தேனைன்றார். அந்த ஆற்காடு குலோப்ஜான் சக்கரை பாகல் எப்படி அவுமோ அந்த மாதிரி அந்த தேனை விட இனிமையானவன். களங்கனி வண்ணா கண்ணனே என் தன் கார்முகிலே என நினைந்துட்டு அடியவர் தங்கள் உள்ளத்தில் ஊறிய தேனை. தெளிந்த நான்மறையோர்னா 2 மணிக்கு ஒரு கடவுள், 3 மணிக்கு ஒரு கடவுள், 4 மணிக்கு இங்கே போனால் சாப்பிடலாமா? நம்ம என்ன பண்ணுறோம் ஆன்மீகத்திலேயே? எல்லாரும் பெரியவர்கள், எல்லா இறைவன் மிகப்பெரியவன். குரானில் சொல்கிற மாதிரி அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இதில் ஒரு ஆழ்வார் ஒரு வார்த்தை போடுற, தெளிந்த நான்முறையோர். எதையோ ஒன்றை பற்று, அது மூலியமாக போ. 2 மணிக்கு இங்கே ஒருத்தன் போனால் எத்த தின்னா பித்தந்தலின்னு இருக்க முடியாது. இங்கே ஒருத்தன் கூப்பிட்றாங்க. அப்புறம் யாருடைய கருணை பாத்திரத்துக்கு நீ ஆளாக மாட்டேன். மனசை போட்டு அழைக்காது. தெளிந்த நான்முறையோர்னா அந்த படித்த அறநூல்களின் மூலியமாகவும் அந்த வேதத்தை தமிழ் பிடிச்சு கொடுத்துருக்கா. வேதம் தமிழ் செய்த மாறான் சடகோ பண்ணார் நம்மாழ்வார். அந்த தெளிந்த நான்மறையோர்கள் நாங்கை நன்னடுவுள் செம்பன்சை கோயில்களே வளங்கொள் பேரின்பம் மன்னி நின்றானே வணங்கி நான் வாழ்ந்து விழுந்தேனே அப்படின்றார். இதெல்லாம் படிக்க இதெல்லாம் புள்ள போனால் பசி எடுக்காது. அப்புறம் எப்போ பசி எடுக்கிறதோ மூடி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி படிக்கிறது. இதெல்லாம் நம்ம கையில், இதெல்லாம் வாயில் நுழையிறதோ, இதை பேசுகிறதோ, இதை கேட்குறதோ. எங்கள் அம்மாவுக்கு நான் பணம் சம்பாதிச்சுன்னு போனால் சந்தோஷம் இருக்காது. ஒரு தலைவரோட படம் எடுத்துன்னு போனால் இருக்காது. நான் வீட்டுக்கு போய்ட்டு கை கால் அலமிண்டு ஒரு வேஷ்டியை கட்டிட்டு உட்காந்துட்டு இந்த பாசுரத்தை படித்தா அப்படியே கண்ணில் தண்ணி வரும் அவங்களுடைய அந்த இப்போது எல்லாருமே அம்மாவும் அப்பாவும் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் அவங்களுடைய ஆசீர்வாதம் தான் நீங்கள் கேட்ட இத்தனை எல்லாத்துக்கும் என்னை வழி நடத்திட்டு இருக்கு. அது அவங்க தான் நமக்கு திசை காட்டி வழிகாட்டி எல்லாமே அவங்க தான் நமக்கு. ஏன்னா அவங்க அம்மா ரசிக்கிறாளே, அம்மா சந்தோஷப்படுறாளே. ஏன்னா அவங்க ஒரு கஷ்டத்தையே பார்த்தவங்க. ஏழ்மை, வறுமை, ஒரு வாத்தியார் வேலை, இப்போது கணவருக்கு 8 பசங்க. ஒரு நாளும் அதை இயலாமையிலையோ இப்படி கடவுள் என்னை படைச்சிட்டானேன்னு சொல்ல, இருக்கிறதுல இன்பமாக இருந்தேன் அதெல்லாம் சொன்னாங்க. அதுதான் நம்மளுக்கு இப்படி கிடச்சிது. அதனால் அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, அவங்கள காசி கழிச்சிட்டு போனேன், குருவாயூர் கழிச்சிட்டு போனேன். அவங்கள முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் கடைசி காலத்தில் அவங்களுடைய அந்திம காலத்தில் எல்லாம் பண்ணேன். இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், பட் முடிஞ்ச வரைக்கும் என்னால் செஞ்சேன். கண்டேன் கடவுளை, என்னுடைய அடிமனதின் சுவடுகள், என் மனசில் இருக்கிறது ஆழ் மனசில் இருக்கிற எல்லா உணர்வுகளையும், அரசியல், சினிமா, ஆழ்வார்கள், பாசுரங்கள் எல்லாம் அடிமனசுலேருந்து பேசினேன். இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க தினமலர் யூடியூப், ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு உண்மையிலேயே நன்றி. ஏனென்றால் தினமலர் மீது எனக்கு இந்த தினமலர் யூடியூப் இதுக்காக நான் பேசுகிறதுக்காக சொல்லலை. அவங்களுடைய வாசகர்கள்லாம் ரொம்ப அற்புதமான வாசகர்கள், நல்ல ரிச் அண்ட் ரீச் ரீடர்ஸ், நல்ல குவாலிட்டியான தரமான வாசகர்கள். அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் மிக்க, ஒரு பண்பாடு மிக்க, நாகரிக கலாச்சாரத்தை மிக்க ஆன்மீகத்துக்கு தினமலர் செய்கிற சேவையெல்லாம் சாதாரண விஷயங்கள் இல்லை. உண்மையான ஆன்மீகத்திற்கும், ஏனென்றால் பசும்பொன் தேவர் சொன்னார், ஒருவனுக்கு தேசபக்தியும் தெய்வ பக்தியும் இருக்கணும். தேசியமும் தெய்வீகமும் எனது 2 கண்கள்னார். அவரை மாதிரிலாம் ஒழுக்கமான ஒரு தலைவன் வாழ முடியாது. பசும்பொன் தேவர் திருமணார் அந்த தேசியமும் தெய்வீகத்தையும் தன்னை 2 கண்களாக போற்றி ஒரு பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் காத்து கொண்டிருக்கிற தினமலர், அந்த பாரம்பரியத்தில் வந்திருக்கிற இந்த நிறுவனத்தில் இப்படி ஒரு பேட்டிக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.